இந்த மழையை தடுக்கிறதுக்கு தடுப்பணை கட்டினா போதும்னு சொல்கிறார். இந்த காலத்தில் வர்ற மழையை பார்த்தா தடுப்பணை அணையே நிற்க மாட்டேங்குது. என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் தொகுதியிலே துறிஞ்சலாறு என்ற ஒரு ஆறு ஓடுகிறது. அதற்கு ஏற்கனவே சட்டமன்றத்திலே கோணலூரிலே ஒரு தடுப்பணை கட்டுவேன் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரை அது கட்டப்படவில்லை. அதனால் இந்த மழையிலே அதிக அளவு அந்த துறிஞ்சலாறு பாதிக்கப்பட்டிருக்கிறதால் அந்த பகுதியிலே தடுப்பணைகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தடுப்பணை கேட்காங்க. தடுப்பணை கோணலூர்ல தடுப்பணை கொடுத்துருந்தார். ஆமா, சொல்லிட்டு அது கட்டல. இந்த மழையை தடுக்கிறதுக்கு தடுப்பணை கட்டினா போதும்னு சொல்றார். இந்த காலத்தில் வர்ற மழையை பார்த்தா தடுப்பணை அணையே நிற்க மாட்டேங்குது. இருந்தாலும் நம்முடைய அந்த ஊர் நிலைமை எனக்கு தெரியும். எனவே பிச்சாண்டியுடைய கோரிக்கை அரசு சீரியஸாக எடுத்துக்கொண்டு கவனிக்கப்படும். சிந்தனை செல்வர். மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் ஆதனூர் என்கிற இடத்துல கொள்ளிடத்தின் குறுக்கே ஒரு பாலம் கட்டப்பட்டு திறப்பு விழாவுக்கு தயாரான நிலையில் இருக்கிறது. அது வடிநில பகுதியாக இருக்கிற காரணத்தினாலே கீழணையிலே இருந்து ஏராளமான மணல் அடித்து வந்து அந்த அணையின் ஷட்டர்களையே திறக்க முடியாத அளவிற்கு மணல் மேடாக வண்டி கிடக்கிறது. அந்த மணல் அப்புறப்படுத்தப்பட்டால்தான் அந்த ஷட்டரை திறக்க முடியும், அந்த திறப்பு விழாவையும் நடத்த முடியும் என்பதை மாண்புமை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த மணலை அப்புறப்படுத்த துறை நடவடிக்கை எடுக்க முன்வருமா என தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையினுடைய நிலைமையை நான் நன்கு அறிவேன். மழையின் காரணமாக திறக்கப்பட்டது. மழை நின்றவுடன் மணல் அகற்றப்படும். அடுத்து மாண்புமிகு உறுப்பினர் மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக தமிழ்நாடு கடுமையான வெள்ளங்களில் வெள்ளச்சாதத்தால் பாதிக்கப்படுகிற மாநிலமாகவும் வறட்சி காலத்தில் கடுமையான வறட்சியை சந்தித்து நீர் பற்றாக்குறை மாநிலமாகவும் திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னார்கள். ஆகவேதான் மழைக்காலத்தில் உபரி நீராக வெளியேறுகிற கடலுக்கு வீணாக செல்லுகிற அந்த நீரை எல்லாம் ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துகிற வகையில் காவிரி ஆறு, பாலாறு, தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆறுகளிலும் ஓடைகளிலும் தடுப்பணை கட்டி நீரை தேக்கி பாசனத்திற்கும் குடிநீர் திட்டத்திற்கும் நிறைவேற்றுவதற்கு அரசு 300 ரூபாய் என்று பல முறை நானும் பல ஆண்டுகளாக கேட்டேன். அதற்காக ஒரு பெரும் திட்டம் ஒரு பெரும் திட்டம் தீட்டி சில கால அளவுக்குள் அரசு நிறைவேற்ற முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, இப்பொழுது நாம் பெரிய பெரிய அணையை கட்ட முடியாத காரணத்தால் தடுப்பணைகள் கட்டுவதை அரசு உணர்ந்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நீர்வளத்துறையில் மற்ற திட்டங்களை நிறைவேற்றுவதை விட தடுப்பணையை கட்ட வேண்டும் என்றுதான் சென்ற ஆண்டு ஒதுக்கிறார்கள். ஆக 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 100 அணைகளுக்கு நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் என்னுடைய மானிய கோரிக்கையில் அதை தெளிவாக தெரிவிக்கிறேன். ஆகையினால மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல் இந்த ஆண்டும் இப்பவே சொல்றதை கட்ட முடியாது. எந்தெந்த தொகுதிக்கு வேணுன்றதை கொடுத்துடணும் நீங்கள். அதுக்கப்புறம் தான் ஃபைனான்ஸ் போய் வரணும். அது ஆகையினால கட்டியே தீர வேண்டும் என்று கருதுகிற மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கையை நிறுத்தி கொடுத்தால் வருகிற நிதி ஆண்டில் எவ்வளவு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ